விக்னேஷ் ராஜா டைரக்ஷனில் தனுஷ், மமிதா பைஜு, சுராஜ் வெஞ்சிரமோடு, கே.எஸ். ரவிக்குமார், ஸ்ரீஜா ரவி, கருணாஸ், ஜெயராம், பிருத்வி பாண்டியராஜன், எம்.எஸ். பாஸ்கர் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்க ஹேஸ்ட் த்ரில்லர் ட்ராமா தான் கரை. திருடுறதை தவிர வேற எதுவும் தெரியலனாலும் ஒய்ஃப்காக அதெல்லாம் விட்டுட்டு நேர்மையாவே ஒரு முன்னேற்ற பாதையிலேயே போவோம்னு கரசாமி தனுஷ் முயற்சி பண்றாரு. ஆனா அந்த பாதையில அவர் ஃபேஸ் பண்ற பல விஷயங்கள் அவரை மறுபடியும் திருடுறதையே கையில் எடுக்க ஃபோர்ஸ் பண்ண அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் கரை. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 41 minutes. படம் ஆரம்பிச்சது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியல் செட்டப்க்கு அப்புறம் வர டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட்லாம் பேங்கர்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெடிக்டபிள் எமோஷனல் ஜோனில் படம் ட்ராவல் ஆகுது. இந்த ஜோனில் சில சீன்ஸ் எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காகவே கனெக்ட் ஆனாலும் சில இடங்களில் ஸ்ட்ரெச்சடாக லைட்டாக லென்த்தியாகவும் ஃபீல் ஆச்சு. ஆனால் டுவர்ட்ஸ் இன்டர்வெல் ஹேஸ்ட் போர்ஷன்ஸில் ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட்குள்ளே போனதுலேருந்து ஒரு த்ரில்லர் ஜோனில் படம் நல்லா கிரிப்பிங்காகவே இருந்துச்சு. இன்டர்வெல் பிளாக்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதே ஃப்ளோவில் நல்லாவே கண்டினியூ ஆச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அகைன் அங்கங்கே லாகியாக ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் ரொம்ப டிராமட்டிக்காக ஒரு ஃபீல் கொடுக்குது. ஒரு பர்டிகுலர் ஃபோர் ஷேடோவிங் சீன் செம்ம பேங்கராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் சில ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸ்லாம் என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் பக்காவாகவே இருந்துச்சு. அந்த ஃபேக்டர் த்ரூ அவுட் செகண்ட் ஹாஃப் இருந்திருந்தா இந்த படம் இன்னும் வேற லெவல்லையே இருந்திருக்கும். ஸ்டில் டீசெண்டாகவே வந்திருக்கு. சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் ஸ்ட்ராங்காகவே கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் டீசெண்டாகவே இருந்துச்சு. தனுஷ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம், பீக் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்ட்ராங்கான எமோஷனல் சீக்வன்சஸ்லாம் அந்த பெயினை அவ்வளோ நல்லா கன்வே பண்ணியிருக்காரு. மாஸ் மூமெண்ட்ஸ்லையுமே மாஸ் பண்ணியிருக்காரு. மமிதா பைஜு இம்பேக்ட்லெஸ் ரோல், ஸ்க்ரீன் டைமே கம்மி தான். ஸ்டில் கொடுத்த வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. சுராஜ் வெஞ்சிரமோடு கேரக்டரைசேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுமே செம. அந்த கிளைமேக்ஸ் டச்சுமே நல்லாவே இருந்துச்சு. கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்துக்கு ஒரு கோர் எமோஷனல் ஃபேக்டராக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கருணாஸ், பிருத்வி பாண்டியராஜன் த்ரூஅவுட் த ஃபிலிம் ஒரு சப்போர்ட் ஃபேக்டராக நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயராமோட கேரக்டர் ஆர்க்குமே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. எம்.எஸ். பாஸ்கரோட லுக்கே அவர் தான் எம்.எஸ். பாஸ்கர்னு கண்டுபிடிக்கிறது அவரோட வாய்ஸை வச்சுங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. ஸ்ரீஜா ரவி அண்ட் அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம், சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள்ஸ், கலர் கிரேடிங், பீரியட் செட்டப் எல்லாமே அப்ளாஸ் வர்த்தி. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ்குமாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சவுண்ட் மிக்சிங் பில்லர் ஆஃப் த ஃபிலிம்னு தான் சொல்லணும். சீன்ஸோட இன்டென்சிட்டியை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. சாங்ஸுமே லூப் மெட்டீரியல் தான். எடிட்டிங் பேட்டர்ன் பக்கா. ஓவராலாக பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன். இனிஷியல் செட்டப்பே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட்டே செம. அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் லேக்ஸ் இருந்தாலும் எமோஷ்னலாக நிறைய இடங்களில் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அகெயின் டுவர்ட்ஸ் இன்டர்வெல் கிரிப்பிங்காக நல்லாவே ட்ராவல் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுங்கிற கியூரியஸ் ஃபேக்டரை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்மே சேம் மொமெண்டமோட கண்டினியூ ஆனாலும் டீசெண்டாகவே இருந்தாலும் அங்கங்கே லாகியாக ஃபீல் ஆகுது. சில ட்ராமாட்டிக் திங்ஸ் கொஞ்சம் ஓவர் ட்ராமாட்டிக்காக ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். ஸ்டில் மோஸ்ட்டாக கிரிப்பிங்காகவும் அங்கங்கே பேங்கர் மூமெண்ட்ஸ்லாம் பேக்கடாகவும் வந்திருக்கு. ஒரு நீட்டான ஸ்லோ பர்ன் ஹேஸ்ட் த்ரில்லர் ட்ராமா தான் கரை. ஸ்லோ பேஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஓகே தான். சில பேங்கர் மூமெண்ட்ஸோட என்கேஜிங்காக இருந்தால் நான் பார்ப்பேங்கிற மைண்ட் செட்டில் இருக்க ஆடியன்ஸ் டெஃபினட்டாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.